on the opinions of others. They may be great people, even people of God. I don't care. That's what Jesus said. I don't believe my own opinion. I don't believe in சொன்னா I don't depend on my own opinion. என்னுடைய காரியத்தை குறித்து என்னுடைய எண்ணத்துல நான் நிற்கல. மற்றவங்க பெரிய ஊழியக்காரன் சொல்றாங்க ஊழியத்தை குறித்து நிற்கல. நான் நிற்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிற சாட்சி பிதாவின் சாட்சி. எப்பமாவது கேட்டு பார்த்துருக்கீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க பிதாவே? கேட்டு பார்த்துருக்கீங்களா? என்னை குறித்து என்ன நினைக்க ஆண்டவரே? உம்மை குறித்து நான் நிறையா நினச்சிக்கிட்டு இருக்கேன். வல்லவர், பெரியவர், அதை செய்கிறவர், இதை செய்கிறார். ஆனால் என்னை குறித்து நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க? இட் இஸ் அ டேஞ்சரஸ் கொஸ்டின், isn't it? அதனால நம்ம கேட்கறதே இல்லை. We have our own opinion, we have our own concept, we live on that. Hey, you're duping yourself. அதனால தான் உனக்குள்ள தேவ அன்பு இல்லை. இது ஒன் ஆஃப் த ரீசன். அதனால தான், ஏன்னா நீ எல்லாரையும் திருப்திப்படுத்துறது தான் அப்படியே படம் போடுற. தேவ அன்பு இருந்ததுன்னா அதை பற்றி பாதர்ல, அவருடைய அன்பு இருந்ததுன்னா அவரை திருப்திப்படுத்துறது தான் உனக்கு பிரைமரி. உன் ஜபம் மாறிடும். உன்னை துன்பப்படுத்துறது தான் முதல்ல ஜபம் பண்ணுவேன், கிரிமினலுக்கு தான் ரெண்டாவது ஜபம் பண்ணுவேன். ஓஹோ, இந்த காலை ஆராதனையில் தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். We are very much deviated. The church of God has very much deviated because we are talking about these worldly things more than the heavenly things. We are talking about the opinion of people more than the heavenly opinion. இரண்டாவது காரியம், ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தையை கொஞ்சம் பார்க்கலாம். மறுபடியும் யோவான் 5வது அதிகாரம் திருப்புங்கள். 37 வாசித்துட்டு அதுக்கு பிறகு அடுத்த வாசகம். என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. அடுத்தது 41வது வசனம், நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்கிறதில்லை. My second thing is this, why I was filled with the love of my father. என் அப்பாவுடைய அன்பினால நான் நிறைஞ்சதுக்கு காரணம் தெரியுமா? ஒரு காலம் நான் மனுஷனால் வருகிற மகிமையை ஏற்றுக்கொள்ளவில்லை. 44வது வசனத்தை வாசித்துருங்க. தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி? Jesus wants to show the difference. You are trying to get the glory and appreciation from people. Brothers, I want to tell you, sisters, I want to tell you, ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் நான் பீகாருக்கு 40 வருஷத்துக்கு முன்னால ட்ரெயின்ல ஏறும்போது எனக்கு சொன்னது ஒரு வார்த்தை மறக்கவே மாட்டேன். வாழ்க்கையில ஒருத்தருட்டையும் அப்ரிசியேஷன் எதிர்பார்க்க கூடாது. நீ I am taking you to people, those who are not having any gratitude. நன்றி இல்லாத மக்கள் மத்தியில் உன்னை கொண்டு போறேன். நான் பீகாரை பார்க்கல, பீகாரி ஒருத்தரை பார்த்ததில்லை. அதுக்கு ஆண்டவர் என்னை கொண்டு போகும்போது என் காதுகளை தொனிக்க முடியாது சொன்ன சத்தம், நான் நன்றி எறியாத ஜனங்கள் மத்தியில் கொண்டு போறேன். நீ யார்கிட்டையும் நன்றி எதிர்பார்த்து நீ ஊழியம் செய்ய மாட்டேன். அதை இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிச்சு வச்சிருக்கேன். ஆஸ்க் மை வைஃப் மெனி டைம்ஸ் எங்கள் வீட்டில் சின்ன ஒரு ஆர்குமெண்ட் வரும்போது, இப்படி நன்றி இல்லாமல் இருக்காங்களே, நீங்கள் மார்பில் போட்டு வளர்த்த பிள்ளைங்க உண்டு. Some children I born on my bosom. என் மார்பில் தூங்கின அந்த பிள்ளைங்களை வளர்த்துருக்கேன். சிலர் நல்லா ஸ்டைன் பண்ணுறாங்க, சிலர் முதுகில் ஒரே குத்த குத்திட்டாங்க. சிலரை மார்பில் தூக்கி போட்டு ஊழியத்தில் உபயோகப்படுத்தினேன், ஒரே குத்து. ஓகே, நான் அன்னைக்கு சொல்லிட்டாரு, யார்கிட்டையும் ஒன்று எதிர்பார்க்காதப்பா, ஒன்று எதிர்பார்க்காத. That's why I'm alive today. That's why I'm bubbling today. That's one of my secrets. இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட வைராக்கியமோ என்கிட்ட வாஞ்சையோ ஆத்ம பாரமோ போகாம இருக்கிறதுக்கு பெரிய காரணம் ஆண்டவர் எனக்கு அன்னைக்கு இந்த வார்த்தையை சொன்னதை நான் அப்படியே பிடிச்சுக்கிட்டேன். நம்ம வாழ்க்கையில் எதுக்கு தெரியுமா நம்மளால நீந்த முடிய மாட்டேங்குது? இவனுக்கு இவ்வளோ செஞ்சு என்ன செஞ்சேன், இவனுக்கு இவ்வளோ செஞ்சு என்ன செஞ்சேன், இவனுக்கு சம்பாத்தியம் பண்ணி கொட்டி என்ன செஞ்சேன், இவனுக்கு பண்ணி கொண்டு என்ன செஞ்சேன், போயிருது. இயேசுவை பாருங்க, மனுஷனால வர்ற மகிமைனா ஏற்றுக்கொள்றதே இல்லையா, ஏற்றுக்கொள்றதே இல்லை. I never look for it. I never
receive it. Do not seek the praise, honor or glory which come from people, but I look for a testimony. இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? அதுக்காக உலகத்தார் அப்ரிஷியேட் பண்ணலன்னா அவர் அப்ரிஷியேட் பண்ணாம போயிடுவ மாட்டார். அவர் அப்பப்ப இடையில ஒரு என்கரேஜ்மெண்ட். Come on son, come on, go ahead, I am watching you. மூணாவது, மறுபடியும் யோவான் 5வது அதிகாரம். ஆண்டவர் இன்னொரு வார்த்தை சொல்கிறார், 38வது வசனம். அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால், லேட்டர் பாட, அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறதும் இல்லை. அவருடைய வசனம் உங்களிலே தரித்திருப்பதில்லை. என்ன அங்க இங்கிலீஷ்ல பாருங்க, அங்க you do not keep his message living in you. In other words, ஜெபக்குமார் அதை paraphrase பண்ணானே என்ன பண்ண தெரியுமா? We don't live out what we read. வேத வசனத்தை வாசிக்கிறோம், ஆனா அதை வாழ்ந்து காட்டுறது கஷ்டமா இருக்குது. நேற்றைய தினத்துல சிஸ்டர் பிரதர் இமானுவல் 2 பேரோட பேசிட்டு இருக்கும்போது என் பிள்ளைங்களுடைய கல்யாணம் எப்படி நாங்க செட் பண்ணாங்கிறத குறித்து பேசிட்டு இருந்தோம். நல்லா கவனிங்க, என் 3 பிள்ளைங்களுக்கு ஒரே நல்ல கல்யாணம். எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுக்குறேன், வந்தா வாங்க. ஓகே, ஏன்னா நாங்க இன்விடேஷன்லாம் பிரிண்ட் பண்ண மாட்டோம். எத்தனை பேர் கொடுக்கறது? நல்லா கவனிங்க, 3 children are going to get married in one stage. அவங்களுக்கு எப்படி தெரியுமா? whether you believe it or not, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வரப்போற மருமக்கள்மாருடைய வீட்டை பார்த்ததில்லை. 3 மருமக்களும் வராங்க, 3 மருமக்கள் வீட்டை பார்த்ததில்லை, என்ன ஜாதின்னு கேட்டதில்லை. 2 மருமக்கள்மாருடைய அப்பாவுடைய முகம் எனக்கு தெரியாது. அந்த பிள்ளைங்க என்கிட்ட மிஷினரியா இருக்காங்க, என் பிள்ளைங்களோடு சேர்ந்து ஓடுவாங்கன்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, உங்க மகளை நான் என் மகனுக்கு எடுக்கிறேன்னு அவருக்கு கையும் விலங்கல காலும் விலங்கல ஃபோனை கீழே போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். Finish. I preach, not only preach, I live out my word. என்னை பூஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ஒரு நல்ல ஊழியக்காரனை, என்னை குறித்து உள்ளும் புறமும் அறிந்திருக்கிற ஊழியக்காரனை வச்சுட்டு தான் பேசுகிறேன். வாழ்ந்து காட்டணும்யா, பிரசங்கம் பண்ணுறது எழுதியா, வாசிக்கிறது எழுதியா, எல்லாத்தையும் சொல்லிட்டு போகிறது எழுதியா, அதை பார்த்து அவனை பார்த்து நீ அப்படி இரு இப்படி இருன்னு சொல்கிறதெல்லாம் பெருசுதியா. உன் வாழ்க்கையில் உள்ள ஓட்டை வச்சுக்கிட்டு இங்கே உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று பாடினவரை நான் நினைத்தால், I don't care. It's a good song, very good song. I love that song. It's a great worshiping song. Great worshiping song. பட் எழுதினோடைய வாழ்க்கைன்ற ஓட்ட அவ்வளோ எனக்கு தெரியும். அதை சொல்லி நான் கேவலப்படுத்த விரும்பலை யாரையும். அந்த பாட்டை பாடும்போதெல்லாம் எனக்கு அது வந்து முன்னால் வந்துடுது. Anyway, Lord, I sing your song. நான் பாட்டு எழுதிடலாம், பாட்டு பாடிடலாம், நான் ஏராளமாக காரியங்களை பிரசங்கம் பண்ணிடலாம், உலகம் முழுவதும் சென்று பெரிய பிரசங்கங்களை செய்து விடலாம், வேதத்தின் ரகசியங்களை சொல்லிக் கொடுத்துடலாம். If I am not living out the word, I don't have the law of God. என்னில் தேவ அன்பு இல்லை. நாளைக்கு கூட்டத்தில் ஒரு பாடல் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். யூ கம் அண்ட் லிசன். 1ஆம் தேதி கூட்டத்தில் அந்த காமன் மீட்டிங்கில், which I wrote recently. Why I wrote that song நாளைக்கு நான் சொல்கிறேன். And I love that song which I wrote. But before teaching others, I want to check at every meeting before I sing. அதை சொல்லிக் கொடுக்க முன்னால் ஒவ்வொரு நாளும் நான் செக் பண்ணாமல் அந்த பாட்டை சொல்லிக் கொடுக்கறதில்ல. நல்லா கவனிங்க, அந்த பாட்டில் 4 லைனை மட்டும் பாடி நான் அந்த நாளை முடிக்கிறேன். அதனுடைய எண்ணத்துக்காக அந்த பாட்டு எழுதுனங்கிறத நாளைக்கு சொல்கிறேன். நான் எழுதின அந்த பாடல் ஒருவேளை சிலர் யூடியூப்பில் கேட்டிருக்கலாம். என் ஜீவனானாலும் என் சாவானாலும் பின்பற்றுவேன், நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும்
பின்னையும் நேசித்தீர், என் இயேசுநாதா, என் ஜீவனானாலும்